ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். நைட்டே நான் வந்து பச்சை பயிறு ரைஸ் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சோப் பண்ணி வச்சுட்டு போனேன். பார்த்தீங்கன்னா பச்சை பயிறு ரைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாகவே குழம்பு மாதிரி செய்து ரைஸ் மிக்ஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்து விட்டுருந்தேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு நிறைய யூடியூப்லலாம் பார்த்தேன். பார்க்கும்போது நார்மலாகவே எல்லாருமே அந்த மாதிரி தான் செய்யுது. ப்ளஸ் வந்து குக்கரில் வச்சு ஒன் பார்ட் ரெசிபி மாதிரியும் செய்கிறாங்க, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதையும் செய்கிறாங்க. ஸோ வந்து கொஞ்சம் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம்னு சொல்லிட்டு ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுட்டு தேங்காய் பால் போட்டு நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு தான் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன். தேங்காய் பால் போடும் போதே கொஞ்சம் நம்ம நினச்சி பார்க்கும்போதே டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். தேங்காய் பால் ப்ளஸ் பச்சை பயிறு ரைஸ் இது மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒன் பார்ட் ரெசிபியாக நம்ம இன்னைக்கு வந்து செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நைட்டே ஊற வச்சுட்டேன். இந்த பச்சை பயிரில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதை பார்த்திங்கன்னா ஃபைபர் நிறைஞ்சிருக்கு, நிறைய விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. விட்டமின் ஏ, பி, சி, இ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நிறைஞ்சிருக்கு. சாப்பிடும்போது ஹை ப்ரோட்டீனும் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா இந்த கோகோனட்டில் பார்த்திங்கன்னா கோகோனட் மில்கில் நம்ம எம்டி ஸ்டொமக்லேயே குடிக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்கும். வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் கூட ஆறி போய்டுன்னு சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா ஹை லாக்டிக் ஆசிட் இருக்குது. ப்ளஸ் வந்து இதுலேயும் விட்டமின் இ, சி இருக்குது. ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது பார்த்திங்கன்னா இதை வச்சு தான் நம்ம வந்து ரைஸ் செய்ய போடும் இன்றைக்கி. பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு பொருள் தாங்க நம்ம ரைஸ்க்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்க போகுது. வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு சூடுபடுத்திக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2 டம்ளர் 3 லிட்டர் குக்கர் தான் வச்சுருக்கேன் செய்யறதுக்காக. நான் இன்றைக்கி கிரவுண்ட்நட் ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு ஏலக்காய், பட்டை ஒரு துண்டில் 2 உடைச்சி போடுறேன். கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே தான் நான் சேர்த்துருக்கேன். அது ஆஃப் இது ஆஃப் கொஞ்சம் சேர்த்துக்கினா போதும். நல்லா வணக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் நல்லா கீறி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக நான் சேர்த்துருக்கேன். நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் சேர்க்க போகிறேன். இதையும் நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்து வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒன்று சேர நல்லா கலந்துக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இலைகளை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். காரம் உங்களுக்கு ஏற்ப பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஏற்றவாறு நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் இந்த டம்ளரில் 2 டம்ளர் ரைஸ் எடுத்தேன். இதில் வந்து நான் 1க்கு 2 டம்ளர்னால் 4 டம்ளர் தண்ணி ஊற்றணும். சரிங்களா? ஸோ வந்து தேங்காய் பால் நான் எடுத்து வச்சுருக்கேன். 4 டம்ளர் வந்துட்டால் பரவாயில்லை. ஸோ பத்தலைன்னா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம், பரவாயில்லை.
ஃப்ரெண்ட்ஸ், நான் 3 டம்ளர் தேங்காய் பால் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இது மீதம் கொஞ்சம் தான் இருக்குது. நான் இது கூட தண்ணி ஆட் பண்ணி தான் நான் ஊற்ற போகிறேன். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாமே நீங்கள் வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம். காரம் இருந்தாலையுமே தேங்காய் பால் ஊற்றுனதுனால அந்த காரம் அட்ஜஸ்ட் ஆகிடும். உங்களுக்கு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து மிளகாத்தூளோ இல்லை பச்சை மிளகாவோ ஏதோ ஒன்று கீறி போட்டுக்கலாம். சரிங்களா? எனக்கு உப்பு கொஞ்சம் குறைவாக தெரியுது. ஸோ வந்து நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் உரைப்பாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரைஸ் வெந்து வரும்போது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, உப்பு வந்து அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நம்ம தொட்டு டேஸ்ட் பார்த்தா கொஞ்சம் உப்பு தெரியணும், நல்லாவே தெரியணும். அந்த மாதிரி மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ரைஸ் போடும்போது ரைஸோட மிக்ஸ் ஆகி நமக்கு டேஸ்ட்டு தெரியும். ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக ஒரு கொதி வரட்டும். அது வரையும் ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜில் ரைஸ் போட்டுக்கலாம். நம்ம இன்றைக்கி நான் வந்து வீட்டில் செய்கிற சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். பொன்னி ரைஸு, சிவாஜி பிராண்டுது. ஸோ வந்து உங்களுக்கு பாஸ்மதி ரைஸு, ஜீரா ரைஸ் எது வேணுனாலும் நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ரைஸ் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பச்சை பயிர் வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். உள்ள சேர்த்துட்டு ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுமே நம்ம விசில் போட்டுடலாம். சரிங்களா? ப்ரெஷர் நல்லாவே ரிலீஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து இப்போ விசில் போட்டுக்கலாம். டூ விசில் வந்ததும் ஐ ஃப்ளேமில் நல்ல 2 விசில் வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் போனதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ப்ரெஷர் பாருங்கள், ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் பாருங்கள் எப்படி குலையாமல் வந்திருக்கு. நல்லா உதிரியாக வந்திருக்கு. இருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இப்படி லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாருங்க, அடி பிடிக்காமல் பாருங்கள், சுத்தமாக அடி பிடிக்கல. இங்கே பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ரைஸு. பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் லஞ்ச் பாக்ஸ்க்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா வேக வச்ச முட்டை தொக்கு, ரைத்தா, இந்த மாதிரி எல்லாம் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதித்தி, குட் மார்னிங். குட் மார்னிங் செல்லம். எங்கள் வீட்டில் இவங்க தான் பெரிய மேடம். இவங்க தான் இந்த ஃபுட்டோட ரிவ்யூ சொல்ல போகிறாங்க இப்போது. அம்மா எப்படி இருக்கு? சாப்பிட்டு பார்த்தியா? எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? லஞ்சு கொடுத்தா சாப்பிட்ருவீங்களா? என்னென்ன வச்சு சாப்பிட்றீங்க? ம், பிடிச்சிருக்கா உனக்கு? சரிடா. சரி, சீக்கிரம் சாப்பிட்ற, டைம் ஆகுது. யூனிஃபார்ம் மேலெல்லாம் சிந்த போகுது. இரு, அம்மா டவல் போட்டு விட்டுறேன் மேலே. சரியா? ஓகே. நான் ஊட்டி விட்டா நீயே சாப்பிட்டுறியா? நீயே சாப்பிட்றியா? இல்லை, அம்மா ஊட்டி விடுவா. இந்த டைம் இந்த சைடு வா, வெயில் அடிக்குது பாரு, ஃபேஸில் பாரு வெயில். விண்டோவில் இருந்து உனக்கு வெயிலோட இது தெரியுது பாரு. இந்த சைடு வந்து சாப்பிடுவா. அந்த சேரில் உட்காந்துக்கோ. இப்போ நல்லா இருக்குல்ல? சரி, ஓகே, நீயே சாப்பிட்ரு. அம்மா லஞ்ச் பேக் பண்ணிட்ட போயிட்டு. ஓகே. எங்கள் ஏரியாவில் 8 o'clock வெயில் பாருங்களேன் எப்படி இருக்குது. சூரியன் பாருங்கள் இப்போவே உச்சிக்கு வந்துட்டுருக்கு. ரொம்ப வெயிலாக இருக்குது. ஒரு 11 o'clock 12 o'clock போல் இருக்கிற வெயில் மாதிரியே இருக்குது இப்போவும். பாருங்கள் சூரியன் பாருங்களேன் எப்படி இருக்குது.
மழையே இல்லைங்க சுத்தமாக எங்கள் ஏரியா பக்கமே. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்களன்னா நான் வந்து ரைத்தா ப்ளஸ் வந்து ரைஸ்க்கு ஆனியன் ரைத்தா தான் நான் சைடிஷ் வச்சு சாப்பிட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நிஜமாகவே டேஸ்ட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நான் செய்துட்டு நானே ரிவ்யூ சொன்னால் நல்லா இருக்காது. நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் வேணால் சொல்லுங்கள், சரிங்களா? நிஜமாகவே செம்ம டேஸ்ட் இருக்குது. தேங்காய் பாலோட அந்த டேஸ்ட்டு அப்படியே நல்லா இருக்குது. தேங்காய் பால் நல்லா அந்த டேஸ்ட் கிடைக்குதுன்னா தேங்காய் நல்லா ஸ்வீட்டாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் மட்டும்தான். தேங்காய் நல்லா இல்லைன்னா அந்த டேஸ்ட்டு கிடைக்காது. தேங்காய் பால் எடுக்கும் போதே நல்ல ஸ்வீட்டாக இருக்கணும் அந்த தேங்காய், சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. ஓகே, பாய்.